போகிற மாதிரியே இருக்கு. ஓகே சரியா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே இப்படி நடந்து போகிற மாதிரியா? ஓ சரி ஓகே ஓகே ஓகே. வணக்கம் அண்ணே. வணக்கம். எலெக்ஷனுக்கு பிற்பட்ட இந்த டைம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த தேர்தல் தோல்வி இல்லை இந்த தேர்தலுக்கு பிற்பட்ட ஒரு காலம் அல்ல மனநிலை? தோல்வி என்று சொல்ல முடியாது. ஓகே. வளமைக்கு மாறாக கட்சிக்கு விழுந்த வாக்குகளின் அடிப்படையில் பார்க்க போனால் வாக்குகள் எனக்கு அதிகரிச்சுன்னு தான் சொல்ல முடியும். இது மக்களுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நம்பிக்கை. ஆனால் அது இப்போ ஒரு காலப்பகுதியில் அந்த மாற்றம்ன்றது மக்களுக்கு ஏமாற்றமாக போகிற ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் அவதானித்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா அவர்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் எந்த கருத்துக்களையும் சொல்வதும் இல்லை, மக்களுக்காக நிற்பதும் இல்லை. என்னென்னு சொன்னால் அவர்கள் மக்களோடு பழகாதவர்கள் தானே மக்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கார். அந்த விதத்தில் அவர்களோடு நின்று வெல்றதை விட சங்கில நின்று தோற்றதை நான் கொஞ்சம் கௌரவமாக, ஒரு சுய கௌரவமாக, எந்த நேரத்திலையும் என்னுடைய கருத்துக்களை ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறன்றதில் இது எனக்கு தோல்வியாக தெரியலை. இன்னும் அந்த மயூரண்ட வாக்கில் தான் அடைக்கலாம் வந்தார்ன்ற ஒரு கதை உண்டு. இன்னும் இந்த சில வேளை அவர்களை அறியாமையாக இருக்கலாம். அதுக்கு திரும்பவும் அவங்களுக்கு எதுவும் அவங்க இந்த கருத்தை எதுவும் பதிவு பண்ண விரும்புகிறீங்களா? அப்படி என்னென்னு சொல்கிறது, மயூரண்ட வாக்கில் தான் செல்வன் அடைக்கலநாதன் வந்தார். ஆனால் உண்மையாக வடக்கு கிழக்கில் சங்கில் எந்த ஒரு வேட்பாளரும் வெல்லப்படவே இல்லை. ஆனால் வன்னி மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வென்றிருக்கிறாருன்றது ஒரு என்ன அளதான்ன்றது அது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் உண்மை அது இல்லை. உண்மையை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதாவது அவருக்கு நான் வளமையாக சொல்கிறது போல தான் தேர்தல் காலங்களில் பிழையான விமர்சனங்களை கொண்டு சொல்லினோம். இப்போ மயூரண்ட வாக்காள வெண்டதண்டு யார் சொல்லினோம் என்று சொன்னால், என்னுடைய தேர்தல் காலங்களுடைய என்னுடைய பிரச்சாரத்துக்காக, எனது வெற்றிக்காக இரவு பகல் பார்க்காம என்ற வெற்றிக்காக போராடிய இந்த நண்பர்கள் உறவுகளில் யாரோ ஒருவருடைய வெற்றிக்காக, யாரோ ஒருவருடைய கட்சியில், யாரோ ஒருவருக்காக 30 நாளும் அயராது பாடுபட்டவர்கள் சொல்கிற வீண் வதந்தி மட்டும்தான் இதே ஒழிய என்னோடு தேர்தலுக்காக எந்த வெற்றிக்காக போராடிய யாரும் இப்படியான ஒரு பிழையான கருத்துக்களை சொல்கிறதில்லை. அவருக்கு விழுந்த வாக்குகள் நாங்கள் அடிப்படையில் பார்க்க போனால் 5600 வாக்கு அவருக்கு விழுந்திருக்கு. அதே நேரம் மன்னார் மாவட்டத்தை கூட சொல்லிக்கணும். மன்னார் மாவட்டத்தில் அவருக்கு 3000 வாக்குகள் விளைவிக்க எனக்கு 1100 வாக்குகள் விழுந்திருக்கு. வவுனியா மாவட்டத்தில் 2200 வாக்குகள் எனக்கு விளைவிக்க அவருக்கு 1300 வாக்குகள் விழுந்திருக்கு. அவருக்கும் எனக்குமான வாக்குகள் வித்தியாசம் என்பது 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நான் இந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த இப்படியான பிழையான கருத்துக்களை இந்த முறை ஒரு தேர்தல் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் கட்சிக்கு விழுகிறது வாக்குன்றது முதன்மை வேட்பாளருக்கு தான் போகும் என்ற அந்த ஒரு விஷயம் உடைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தியில் பிரதான முதன்மை வேட்பாளராக இருந்த உப்பாளி அவர்கள் வர இல்லை. சரிதானே, அந்த விஷயம் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயம் ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல விமர்சனங்களை இந்த தேர்தல் உடைச்சிருக்கு. இப்போ சொல்லப்போனால் மன்னார் மாவட்டத்தில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய வாக்கு வங்கி அங்கே இருக்குது. வவுனியா மாவட்டத்தில் எனக்கு வாக்கு வங்கி என்பது இங்கே இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்கட கட்சியில் விஜிந்தன் அவர்கள் கேட்டிருக்கிறார். அப்படி என்று சொல்ல போனால் இன்றைக்கு செல்வம் எம்பி இந்த வெற்றி என்னால் தான் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்பட்டால் எங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுக்கு அதிக அளவான வாக்குகள் விளையில தானே. அப்படி என்றால் ஏன் அப்படியான ஒரு கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்கணும் இல்லை? 3 மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் 3 வேட்பாளர்களை போட்டாங்க. ஏன் எல்லாருடைய கண்ணும் மன்னார் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கின்றது? அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய கட்சியின் மீது அல்லது என் மீது இருக்கின்ற உச்சபட்ச வன்மம் என்றதை தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ சில கட்சியில் இப்போ ரிஷாத் பதியுதீனுடைய கட்சியில் 9 பேர் போட்டியிருக்கணும். அது வெளிப்படையாக தெரியும். ரிஷாத் அவர்களை வெல்ல வைக்கிறதுக்கான ஒரு நிலப்பாடு என்னென்று சொன்னால், அங்கே பிரதான வேட்பாளர் அதிகமான வாக்குகளை எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுதுதான் இந்த கருத்துக்கள் ஏற்படும். என்னென்னு சொன்னால், அந்த விதத்தில் நானும் செல்வமண்ணையும் ஈக்குவலான கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு போட்டி போடக்கூடிய ஒரு வேட்பாளராகத்தான் நான் என்ன வளர்த்து கொண்டிருக்கேன். அப்போ இந்த இப்படியான ஒரு பிழையான கருத்துக்கள் எனக்கு பொருந்தாது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ மஸ்தானுடைய கட்சியில் எடுத்து பார்க்க போனால் மஸ்தானுக்கு 13000 வாக்கு விழுந்திருக்கு. அடுத்த நிலையில் இருக்கிறவருக்கு 1300 வாக்கு இருக்குது. அப்போ அவர்களுடைய வாக்குகள் வேணுமென்றால் கட்சிக்கு விழும். பிழையான வதந்திகளைத்தான் இங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது நான் ஒருவன் என்னுடைய வெற்றிக்காக போராடும் பொழுது என்னை உளுத்துவதற்காக 400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் பொய்யான வதந்திகளை சொல்லிக்க சில வேளையில் சனம் நிற்கிது.
கன பேர் சொல்கிறாங்க உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு நிலப்பாட்டில் அதை அப்படியே கொண்டு போயினோம். மக்கள் தெளிவடைஞ்சால் மட்டும்தான் இனிவருங்காலங்களிலேயும் தேர்தல் ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் பிழையான கருத்துக்களோடு தான் இந்த தேர்தல் பயணிக்கும். நான் என்னுடைய ஒரு கருத்தாக கேட்குறேன், செல்வம் அடைக்கநாதனுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அவருக்கு நிகராகவோ மயூரன் வரப்போறாருன்னு சொல்லி செல்வம் அடைக்கநாதன் பயப்படுறாருன்னு அறிய உணர்றீங்களா? இல்லை, நான் சொல்றேன், நான் ஒரு கருத்தாக கேட்குறேன். செல்வம் அடைக்கநாதன் பயப்படுறார், மயூரன் தன்னுடைய இடத்தை பிடிச்சிருவாரோ அடுத்த கட்ட தலைமையா வந்துடுவாரோ, அல்ல மயூரனுக்கு என்னை விட வவுனியால வாக்கு வங்கி இருக்கு, அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்துடுவாரோன்னா செல்வம் அடைக்கநாதன் பயப்படுறதாக நான் சொல்றேன், நான் கருதுறேன். உண்மையா இருக்குமா? இல்லை, நான் நினைக்கல. இப்போ அப்படியான ஒரு நிலைமை இருக்குமா இருந்தால் போட்டியாளர் ஒருவராக இருந்திருந்தால் என்ன வேட்பாளராகவே போட்டிருக்க மாட்டார். உங்களோட வாக்கு இருந்தாதான் அவர் வெற்றியும் பெற இயலும்ங்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ இந்த முறை வவுனியாவில் விழுந்த வாக்குல ஒரு 1030 வாக்கு அல்லது 2 மாவட்டத்திலையும் விழுந்த வாக்குல அதிகமான வாக்குகள் இருந்தால் நான் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர் அடுத்த கட்டம் என்ன வளர்த்து விடணுமென்று தான் அவர் பார்க்குறாரு ஒழிய ஒருபோதும் என்ன விழுத்தணுமென்று சொல்லியோ அல்லது இந்த வளர்ச்சியை தடுக்கணும் என்று சொல்லியோ அல்லது அவருக்கு போட்டியாக நான் வந்துடுவேன் என்று சொல்லியோ உண்மையாக அது அப்படியான ஒரு நிலையை நான் அவர்கிட்ட கண்டதில்லை. என்னென்னு சொன்னால் தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் முடிவு வரைக்கும் நாங்கள் ஒரு சரியான ஒரு பாதையில் 2 பேரும் கதைச்சு தான் ஒரு வேலையை நாங்கள் வேலை திட்டத்தையும் நாங்கள் செய்து கொண்டு போனாங்க. அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். இப்படியான கருத்துக்கள் அது ஒரு வெளிப்பார்வைக்கு அப்படி இருக்கும். எங்களுக்கு 2 பேருக்குமான அந்த தலைமை என்ற அதோடு இருக்கிற எனக்கும் அவருக்குமான உறவுன்றது எங்களுக்கு தான் தெரியும். வெளிப்படையாக சில விடயங்களை சொல்ல முடியாது. அது தேர்தல் வியூகங்களாக கூட இருக்கலாம். இப்போ 25 வருஷத்தை கடந்து செல்வம் அடைக்கநாதன் உங்களோட அந்த டெலிவொண்ட தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சரியா? அவரால் இயலாத இந்த பதவியை ஒரு இளைஞரான உங்களுக்கு வழங்குறதுக்கு எந்த சரி பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு பதவி இருக்குதானே, இப்ப அவர் எம்பியா இருக்கிறார். ஓகே, தம்பி மயூரன் அங்க நீங்கள் 2 வருஷத்துக்கு இருந்து பாருங்க, அனுபவத்தை பெறுங்கன்னு சொல்லி அவரால் தர முடியாதுன்றீங்களா? சட்ட சிக்கல் எதுவும் இருக்காது? இல்ல, இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு 5600 வாக்குகள், 2ஆம் நிலையில் இருக்கிற ரொஜன் என்பவருக்கு 4800 வாக்குகள், 3ஆம் நிலையில் இருக்கிற எனக்கு 4600 வாக்குகள். அப்போ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது அடுத்த நிலையிலே இருக்கிறவரைத்தான் வர்த்தமானி அறிவித்தல்ல வெளியிடுவார்கள். இதுல முடிவு யார் எடுக்கணும்னா 2ஆம் நிலையில இருக்கிறவர் தான் எடுக்கணும். இப்ப அவர் விட்டு தர மாட்டேன்னு சொன்னால் இங்கே 3ஆவது நிலையில இருக்கிற எனக்கு வாய்ப்புகள் என்பது இல்லை. இப்ப அவரே விட்டு தரன்னு சொன்னாலும் பாராளுமன்ற உறுப்பினர் சரி கடைசி நாம கூடுதல் ஆசைப்படுவான், 3ஆவது வருஷம் 2 வருஷம் 4ஆவது வருஷம் சொல்லுவோமே, கடைசி 1 வருஷம் சொல்லிக்கல. அதை அவரா விட்டு தாரன்னு சொன்னாலும் அதுல சட்ட சிக்கல் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா ரொஜன் அவர்கள் தான் பாராளுமன்ற அவர் பதவியை எனக்கு வேண்டாம் நான் பதவியை விலத்துறேன்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் ரொஜன் அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும். அதுல ரொஜன் அவர்கள் விட்டு கொடுத்தா மட்டும்தான் இங்கே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த விதத்தில் இதில் செல்வம் அடைக்கல்நாதன் பாராளுமன்ற உறுப்பினருடைய முடிவு மட்டுமில்லை, இதில் ரொஜனுடைய அவர்களுடைய விருப்பங்களும் இதில் இருக்கிறதால நான் நினைக்கல இது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குமாண்டு. ரொஜன் இப்போ சம்மதம் தெரிவிச்சிட்டால் சரியா, தலைவர் விட்டு தருவார் அந்த பதவியை? நான் விட அவர் விட்டு தர அளவுக்கு அவர் இல்ல, கடைசி வரைக்கும் அந்த பதவியில வேற யாருக்குமா என்றால் அவர் விட்டு கொடுப்பாரா என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல மயூரன் என்று சொல்லி நான் இருக்கேக்க நிச்சயமாக அவர் விட்டு தருவார். எனக்கு அதுல 100%. இப்ப செல்வம் அடைக்கல்நாதன் பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பார்க்கிற அணுகுமுறைக்கும் அவரை அருகாமையிலிருந்து 15 வருடங்களாக அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிற எனக்கு நான் பார்க்கின்ற அணுகுமுறையும் வேறு. இப்போ கனவேர் வழியே இருந்து சொல்லுவாங்க இது மயூரனை டெலோ இன்னும் வச்சிருக்கிறது அவருடைய பணத்தை செலவழிப்பதற்காக என்ற ஒரு இதுகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்காக கூட என்னட்ட நிதி வாங்கினது இல்லை. இப்போ வெளியே இருக்கிற பார்வை என்றது ஒருத்தருக்கும் அந்த பிள்ளையான வின்பங்கள். எனக்கு மாகாண சபையில் சீட் கொடுக்க கூட சொல்லப்பட்ட விஷயங்கள் 50 லட்சம் ரூபா காசை வாங்கி கொண்டு தான் சீட் கொடுத்ததுன்னு சொல்லி 50 லட்சம் ரூபா கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இங்கே பார்க்கிற கோணங்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்ற சந்தர்ப்பத்தில் 3 வருடம் இல்லை 4ஆவது வருடத்தில் அப்படி தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அவர் தருவார்.
சரி, ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, உங்களோட பணத்துக்காக தான் இப்போ கட்சியில் வச்சுருக்காங்க ஒரு விமர்சனம் கொண்டு வருதுண்டு. சரியா? அந்த விஷயத்தில் நான் சொல்லேன், உங்களுடைய வாக்கும் இருந்தால்தான் அடைக்கல்நாதன் வர முடியுங்கிற ஒரு சூழல் காணப்படுறதால தான் மயூரனை கட்சி வச்சிருக்கு. இல்ல மயூரன் இல்லைன்னு சொன்னா மயூரன் இடத்துல இன்னொரு ஆளை வச்சிருக்கத்தான் போதும். அப்படி யார் டெலவில் அந்த வாக்கு வங்கி இப்ப மயூரனுக்குன்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஒரு 9,500 தாண்டிய ஒரு வாக்கு வங்கி ஒன்று இருந்தது. சரியா? இப்போ ஒரு 5,000 ஒரு 4,500 தாண்டி நிக்குது. சரி, எப்படி உங்களோட வாக்கு வங்கிங்கிற இருந்து கொண்டு தான் இருக்கு. அடுத்த கட்டமாக வவுனியால மயூரனை தாண்டி டெலோ சார்பாக யார் அந்த வாக்கு வங்கி இருக்கு? இல்லை, மயூரனை சார்பாக ஆண்டு இல்லாமல் இப்போ புதுசாக இப்போ நாங்கள் போனால் யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் யாழ் மாவட்டத்தில் வந்து சுரேன் குருசாமி அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது எங்களுக்கு இன்னொரு வேட்பாளர் வேணும்னு சொல்லிக்க நாங்கள் ரவிராஜ் சசிகலா அவர்களை கொண்டு வந்த நாங்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிட வச்ச நாங்கள் இந்த முறை தேர்தல் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. இப்போ அதே போல தான் மயூரன் இல்லை என்று சொன்னால் டெலோ ஒன்று நாங்கள் பார்க்க தேவையில்லை. வாக்கு வங்கி உள்ள ஒருவரை தேர்தல் நேரங்களில் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை தேர்தலை வந்து நான் போட்டியிடுவதாக இருக்கல. அப்புறம் கடைசி நேர கள நிலவரங்களை பார்த்து எனக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றத ஒரு நிலப்பாட்டை ஒரு கணக்கை போட்டு தான் இந்த தேர்தலில் நாங்கள் களமிறங்கினாங்களாம். அதே நேரம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த தேர்தலில் நான் வந்து போட்டியிடாவிட்டாலும் நான் 15 வருடங்களாக ஒரு கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் இந்த மாதிரி வேட்பாளராக இல்லாட்டியும் அந்த கட்சியுடைய வெற்றிக்காக நான் போராடத்தான் போகிறேன். வேட்பாளராக வந்தால் மட்டும்தான் கட்சிக்கு நான் வாக்கு சேகரிக்கணும் மண்டியில். வேட்பாளர் இல்லாவிட்டாலும் எனது கட்சிக்கு நான் வாக்குகளை சேகரிக்கத்தான் போகிறேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக போட்டவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வருவதற்கான ஒரு போராட்டத்தை நான் செய்யத்தான் போகிறேன். அவர்களுக்காக வாக்குகளை சேகரிக்கத்தான் போகிறேன். இதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ நான் வேட்பாளராக இருக்கிற நேரம் வாக்களிக்கிறவர்கள் என்னுடைய கருத்துக்களை நான் இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவர்கள் வாக்களிக்கத்தான் போகிறார்கள். மயூரன் கேட்காவிட்டாலும் அந்த கட்சிக்கு மயூரனால் வழங்கப்படுகின்ற வாக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இது வந்து மயூரன் கேட்காட்டி என்ன ஆகும்ன்றதெல்லாம் ஒரு 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 பிழையான கருத்து. இதை வந்து நான் திரும்ப சொல்கிறேன்னா, பிழையான கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைக்காதீங்க. உண்மைகளை மட்டும் விதையுங்கோ. இப்போ வந்து அனுர அரசாங்கம் மாதிரி இருக்காங்க, சொல்கிறதோடு மட்டும் நின்றாங்க. செய்யணும். இன்றைக்கு அவ்வளோத்தையும் இன்றைக்கு என்னத்தை செய்து வச்சிருக்கோம்னா ஒன்றுமே இல்லை. நாங்கள் நாட்டுக்கு அரிசியை இறக்க மாட்டோம்னு சொன்னால் இப்போ அதுதான் நடக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பிழையான கருத்துக்களை. இப்போ நான் யோசிக்கிறேன்னு சொன்னால், நான் பொய் சொன்னது இந்த தேர்தலில் குறைஞ்சி போச்சோன்னு நான் யோசிக்கிறேன். என்ன பொய்யை சொன்னால் மட்டும்தான் வெல்லலாமன்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வளரவில்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கு. எவ்வளவு பொய் சொல்கிறோமோ அந்தளவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குமென்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்போத்தைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் சொல்லணும், இப்போ கிட்டத்தட்ட முதல்ல செல்வம் அடைக்கல்நாதனுக்கு இருந்த வாக்கு வங்கியும் மயூரனுக்கு இருந்த வாக்கு வங்கியும் கணிசமாக குறைகிறதுக்கான காரணம், நான் தான் இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு 25 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக அடைக்கல்நாதன் இருக்க உருப்படியாக செய்த விஷயங்கள் எங்களுக்கு பார்க்க ஒரு கொஞ்சம் விஷயம்தான் தெரியுது. தெரியலைன்னு சொல்லலாம், ஞாபகத்து வரையில. அவர் ஒழுங்காக செயல்பட்டு இருந்தால் இந்த வாக்கு அதிகரிச்சிருக்காதா? இல்லை, 25 வருட பாராளுமன்ற உறுப்பினர் 25 வருட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றது வந்து உண்மைதான். ஆனால் இந்த முறை மக்களினுடைய மனங்களில் வந்து ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. அதுதானே 25 வருஷம் பாராளுமன்ற. ஒரு உதாரணத்துக்கு 25 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்றீங்க. சரி, இன்றைக்கு வந்து நாடு இவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திச்சு இன்றைக்கு கேஸுக்கு பெட்ரோலுக்கு முழுமையாக ரோட்டில் இரவா சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் படுத்திருந்தது. பாயை கொண்டே போட்டு படுத்திருந்து பெட்ரோலுக்காக நின்றதை வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இந்த நாட்டை நிமித்தினதா சொல்லப்படுது. சரிதானே? சொல்லப்படுது. அப்பேற்பட்டவரையே தோக்கடிச்ச நாடு தானே இந்த நாடு. ஊழல்வாதிகள் இருந்தனால தானே ரணிலை அனுப்பினேன்னு சொல்லி. சரிதானே? தோக்கடிச்ச நாடு தானே இந்த நாடு. இப்போ நீங்க ஊழல்வாதிகள் சொல்லுங்க. ஏன் இந்த NPP அரசாங்கத்தில் ஊழல்வாதிகள் இல்லையா? இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களை வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. இப்போ பாராளுமன்ற இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து முன்னைய காலங்களில் வேலை செய்கிற இடத்துல அவர்களுக்கு மீது நிதி மோசடிகள் இருக்கின்ற அந்த நிலப்பாட்டில் அவர்கள் வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்குது. சரிதானே? இன்றைக்கு அவர்கள் ஊழலுக்கு எதிரான அமைச்சர் அரசாங்கத்தில் இருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக. இப்போ நான் யாரை சொல்கிறேன்றதும் உங்களுக்கு தெரியாமல் யாருக்கும் இல்லை. இதை யார் ஊழல் செய்யலை. இப்போ என்ன சொல்லினோம்னு சொன்னால், ஊழல் என்றது வந்து நான் செய்யலாம், அரசாங்கம் செய்யக்கூடாது. அரசாங்கத்தில் இருக்கிற ஊழலை தான் பிடிக்கணும், தான் செய்கிற ஊழலை பிடிக்கக்கூடாது நிற்கிறோம். இப்போ பார்க்க போனால் சில வவுனியாக்களையோ இல்லை பொதுவான வர்த்தகர்கள் என்னதுக்கு வாக்களிச்சிங்க? அனுராக்கு. ஏன்? ஊழலுக்கு எதிராக.
சரி நீங்கள் 500 ரூபா பொருள் என்னது விற்கிறீங்க? 500 ரூபா பொருளை 2000 ரூபாய்க்கு விற்கிறேன். என்னதுக்கு? அதுவும் ஊழல் தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொருத்தண்ட ஊழலை கண்டுபிடிக்கணும்னு நிற்கிறாங்களே, தண்ட ஊழலை யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை. இன்றைக்கு ஊழலுக்கு எதிராக நிற்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையான என்பிபியாக ஜேவிபியாக இருந்த உண்மையான ஜேவிபிக்காரரை வந்து நான் மதிக்கிறேன். அவர்கள் அண்டைய காலம் தொட்டு இயக்கமாக இருந்து இன்றைக்கு அந்த அவங்களுக்கு கிடைச்ச உச்சமான ஒரு வெற்றி. ஆனால் இடையில போய் சேர்ந்தவங்க போன வருஷம் ரணிலோட இருந்தவன் இன்றைக்கு தான் அனுரவோடன்றான். ஊழலுக்கு எதிராக போன முறை அவங்களுக்கு சில பேர் உங்களுக்கே மௌனியாக்களை தெரியும். போன முறை ரணிலின்ற கூடத்தை ஒளிஞ்சு நின்றவனெல்லாம் இன்றைக்கு அனுர நாடு எம்பியா இல்லை எம்பின்னு சொல்ல வரல, ஆதரவாளர்கள் ரணிலின்ற கூடாரத்துக்குள்ள ரணிலின்ற வெற்றிக்காக போராடினார்கள். இன்றைக்கு அனுரவோட நிற்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அப்பயுமே ஒரே இடத்துல இருக்கோம். இன்றைக்கு யார் ஊழல் ஒருத்தனோட நின்றுட்டு அவன் தோத்துட்டான்னு இன்னொரு இடத்துல போறதும் அதுவும் ஒரு ஊழல் தானே, ஒரு நம்பிக்கையை கெடுக்கிறது. இப்படியான ஒரு நிலப்பாடு தான் இங்கே இருக்கு. ஊழலுக்கு எதிராக கத்துறவன் எல்லாம் ஊழல்வாதிகள் தான். அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லி தான் எல்லா அரசியல்வாதியும் போராடுறாரு. அதிகாரம் கிடைச்சும் அதை சரியாக பயன்படுத்தாதான் இப்போதைக்கு நான் சொல்ல உங்களுடைய கட்சிக்கும் சரி உங்களுக்கு வந்த தோல்விக்கும் அதுதான் ஒரு பிரதானமான காரணமா. யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு பாதையை அனுர அவர்கள் திறந்து வச்சு அதை பெரிய அளவுல கொண்டாடினாங்க. நாங்களா பூட்டினாங்க? அனுர அரசாங்கம் பூட்டையில் தானே. இப்ப அனுர அரசாங்கம் பூட்டையில். ஆனா அதே அனுர அரசாங்கம் வந்து கடந்த கால அரசாங்கங்கள்ல இந்த பாதையை திறங்கன்னு சொல்லி எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லல. அந்த அரசாங்கத்தை உங்களோட தலைவரும் இருந்தாரு. சரிதானே. நல்லாட்சி அரசாங்கத்துல செல்வம் அடைக்கலாம் டிசிசி சேர்மனா கூட இருந்திருக்காரு. டிசிசி சேர்மனா அவர் மட்டும் இல்லை, அவர் வந்து இப்ப இருக்கிறதுல தான் டிசிசி சேர்மன் இருந்தவங்க. அப்பைக்கெல்லாம் கொடுத்தது இணை தலைவர்கள் என்றது. இப்பதான் அபிவிருத்தி குழு தலைவர் என்றதை கொடுக்குறாங்க. இப்பதான் ஒரு ஆள் டிசிஷன். முதல் வந்து 5 பேர் எம்பியா இருந்தா 5 பேரும் கோச்சேர்மன். அப்படியான ஒரு நிலப்பாடு தான் இருந்தது. இப்போ அரசாங்கம் வந்து இன்றைக்கு மக்களுடைய விஷயங்கள்ல வந்து அதிக அக்கறை கொள்ற மாதிரி காட்டுதே ஒழிய அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தது பிறகு தானே அதை காட்டினா. சரியா? இன்றைக்கு கடந்த காலங்களில் எதிர்வரிசையில் இருக்கும் பொழுது யாரும் இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லலை. இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு இப்படித்தான் கதைக்கணும். எங்களுக்கும் அதிகாரம் வந்த பிறகு நாங்களும் கதைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எங்களை தோக்கடிக்கிறதுக்கு நாங்கள் கடந்த 2020 தேர்தலில் கூட நாங்கள் பாதைகளை போட்டு தருவோம் அல்லது கட்டடங்களை கட்டி தருவோம், அபிவிருத்தியை செய்து தருவோம் என்று சொல்லி எந்த ஒரு பிழையான அபிவிருத்தி நோக்கத்தோடு நாங்கள் தேர்தலை கேட்கல. எங்களை தோக்கடித்ததே என்னென்னு சொன்னால் மக்களுக்கு நாங்கள் பொய்யான ஒரு விளம்பரத்தை நாங்கள் கொடுக்கல. பொய்யான அரசாங்க கட்சியில் இருந்தவங்களை தோக்கடிச்சதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நாங்கள் மக்களுக்கு ஒரு பிழையான கருத்தை சொல்லி தேர்தலில் வரையில்லை. இந்த முறை தான் தேர்தலில் சொல்லியிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அபிவிருத்தியுடன் கூடிய எங்களுடைய உரிமைசார் பிரச்சனைகளுக்காக நாங்கள் நிற்போம்ன்றது இந்த முறை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்குள்ள வந்து 159 பேர் இருக்கிறதுல இந்த முறை வேறு கட்சியை சார்ந்தவர்களோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு தேவையில்லை. சரிதானே. இன்றைக்கு அப்படியான ஒரு நிலப்பாடு தான் இருக்கு. எதிர்காலத்தில் இப்போ 2-3 இன்னும் 2 தேர்தல் வர இருக்குன்னு சொல்லுது அரசாங்கத்தை. சரியா? ஒன்று உள்ளூராட்சி தேர்தல், மற்றது மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. மாகாண சபை தேர்தல் அல்லது நகரசபை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் செந்திலானந்தன் மயூரன் போட்டிடுறாரா? அதுக்கு உள்ளூராட்சி ஒரு நகரசபை மேயராகவோ அல்லது நகரசபை உறுப்பினராக போட்டிடுறீங்களா? இல்லை, இந்த முறை வந்து உண்மையாக தேர்தலில் வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து உண்மையாக எனக்கு போட்டி போடுறதுக்கான விருப்பங்கள் எனக்கு இருக்கல. இதுவரைக்கும் எனக்கு இல்லை. மனசில் ஸ்ட்ரைட்டாக எம்பி தான். இல்லை, எம்பி தான்ன்றது இல்லை. இந்த பாராளுமன்ற தேர்தலில் 3 மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கேட்குற தேர்தலையே 400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டாங்க. ஒரு சொந்த கிராமத்தில் பெரிய அளவுக்கு செலவு தேவையில்லை. இந்த முறை இந்த தேர்தல் விதிமுறை என்றது வந்து குறிப்பிட்ட அளவு வாக்குகள் எடுத்தாலே போனஸ் சீட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிகமான வேட்பாளர்கள் இந்த தேர்தல் களத்தில் நிற்க போயிடும். ஊருக்குள்ள எங்களுக்கு தேர்தல் வேலைகள் செய்தார்கள் கூட இந்த முறை வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால இதுவரைக்கும் அது பற்றி எந்த சிந்தனைகளுமே இருக்கையில். ஆனால் அதிகளவான ஆசனங்களை வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெற்றுக்கொள்ளணுமன்றதில் அந்த வெற்றிக்கு பாடுபடணுமன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாகாண சபை தேர்தலை வந்து இந்த அரசாங்கம் நடத்துமான்றது எனக்கு சொல்ல தெரியல. அவர்களுடைய கருத்துக்களும் அப்படித்தான் இருந்தது. அப்புறம் இந்தியா போயிட்டு வந்தால் அப்புறம் ஒரு கருத்தை சொல்லினா அதுக்கு முதல் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிச்சுனா. ஆனால் எங்களுக்கு நடக்கும்போது அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கன் அந்த கூட்டணி இன்னும் தொடருதா? சிவசக்தி ஆனந்தன்
ஜனநாயக போராளிகள் அந்த கூட்டணி அப்படியே தொடருதா? அப்படியே தொடர்ந்து ஒன்று தான் இருக்கு. இனியும் தொடருமா? காலம்தான் பதில் சொல்லணும். தமிழ் தேசிய கூட்டமைப்புலையோ அல்லது நான் நினைக்கிறேன் செல்வம் அடைக்கலாதான் தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் உங்களோட கட்சியின் தலைவர். மீண்டும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்பட வேணும் அப்படின்ட்டு. சரியா? தமிழரசு கட்சி, டெலோ, பிளட் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு செயல்பட வேணும்னு ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருந்தார். இப்போ சொல்லப்பட்டிருக்குது. இப்போ தமிழரசு கட்சி முதல் அவர்கள் ஒன்றிணையட்டும். இப்போ அவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள், இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக இருக்கிற நிலப்பாட்டில் வந்து, அப்புறம் இன்றைக்கு நேற்று வந்து பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்களை போட்டிருக்கிறார்கள். முதல் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவுகள் வந்து நான் தேர்தல் காலங்களில் சொன்னான். சுமந்திரன் அணியினர் ஒரு பக்கமாக, ஸ்ரீதரன் அணியினர் ஒரு பக்கமாக, இவைக்குள்ள யாருக்குள்ளையும் சேராத அணியினர் ஒரு பக்கமாக இருக்கணும். முதல் அவர்களுக்குள்ள ஒரு இணைவுகள் வருகின்ற பொழுது தான் இந்த இப்படியான ஒரு கூட்டுகள் என்றது சாத்தியப்படும். அதான் ஒரு இருக்கிற பிரச்சனை. இப்ப அவர்கள் முதல் ஒன்றிணையட்டும், அதுக்கு பிறகு கட்சிகள் ஒன்றிணைகிறத பற்றி நாம கதைப்போம். ஆனால் கட்சிகள் வந்து கட்டாயம் ஒன்றிணைய வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இன்றைக்கு கட்டாயம் ஒன்றிணையும். இன்றைக்கு சங்கம் வீடும் என்ற ஒரு நிலப்பாடு வந்து இன்றைக்கு ஒன்றிணைந்தால் மட்டும்தான் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு விழுந்த சங்குக்கு விழுந்த வாக்கா இருக்கட்டும், அல்லது தமிழரசு கட்சி அதுக்கு விழுந்த வாக்கான்னு கூட்டி பார்க்கல அது வந்து எங்களுக்கு அதிகமான ஆசனங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் பிரிஞ்சு கேட்டதில் தான் தேசிய மக்கள் சக்திக்கு சீட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததால் கட்சியினுடைய தலைவர்கள் சில விட்டு கொடுப்புகளோடு தமிழர் சார்ந்த நலனுக்காக ஒன்றிணைகிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக கூட இருக்கலாம், சேரணும். அதில் உடன்பாடு இருக்குது. ஆனால் இப்போ நாம் தேர்தல் காலங்களில் கதைக்கு நம்மளெல்லாம் சேர்ப்பாங்களான்ற ஒரு நிலப்பாடம் இருக்குது. நம்மளாம் சேர்ப்பாங்கன்னா ஏன் அச்சப்படுறீங்க? உண்டு அவங்க உங்களோட சேர்ற சேர்ப்பாங்களாண்டா நீங்க பலவீனமா இல்ல. சில வேளையில சொல்லுவாங்க, செல்லொன்ன நீங்க வாங்க மயிரனை கூட்டிட்டு வந்துறாங்கன்ற ஒரு நிலப்பாடு கூட இருக்குமோன்ற ஒரு அச்சம் இருக்குது. மயிரனை விட்டுட்டு வாங்க, அவன் தான் கூட காய்ச்சான மாதிரி, நீங்க கூட அமைதியா இருந்தீங்க, இவன் தான் கூட காய்ச்சான மாதிரி ஒரு நிலப்பாடு எனக்குள்ள இருக்குது. சேர்க்க வேணான்ற மாதிரி இருப்பாங்க போல், அந்த ஒரு இது எனக்கு இருக்குது. சுமந்திரன் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரல்ல, அதாவது செல்வம் அடைக்கலாதான் அவங்கெல்லாம் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியில போய் ஒரு சீட் ஒன்று வின் பண்ணி காட்டட்டும் அப்படின்ட்டு கடந்த காலங்கள் சொல்லியிருந்தேன். வின் பண்ணியிருக்கு, சுமந்திரன் தோத்துட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ நாங்கள் வந்து தமிழில் விடுதலை இயக்கம் என்று பார்க்கல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள நாங்கள் பங்காளி கட்சியாக சேர்றதுக்கு முதலே வன்னி மாவட்டத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டனாங்க. சரிதானே? அவர்களுக்கு வந்து கடந்த கால அரசியல் நிலைமை அவைக்கு தெரியாது. வவுனியாண்ட வன்னின்ற காலனில் வரங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து யாழ் மாவட்டத்திலையும் இருந்த ஆள் இல்லைத்தானே. அவர் கொழும்பு மாவட்டத்தில் யார் எம்பியாக இருந்தது அன்று கேட்டால் மட்டும்தான் அவர் சொல்லுவார். அவர்களுக்கு வன்னி மாவட்டத்தில் இந்த தேர்தல் நிலவரங்கள் தெரியாது. அப்போ அவர் தெரியாமல் தான் அந்த கருத்தை சொன்னாரே ஒழிய நாங்கள் அதை மன்னித்து விடுவோம் அவர் அந்த கருத்தை சொன்னதுக்கு. ஆனால் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழக விடுதலை இயக்கத்துடைய தலைவர் வந்திருக்கிறார். ஆனால் இந்த மாற்றம்ன்றது மக்கள் மத்தியில் இல்லாமல் இருந்திருந்தால் சில வேளையில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கு ஒவ்வொரு சீட்களை கூட நாங்கள் எடுத்திருக்கோம். சில பண்ணியில் 2 வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றம்ன்றது தான் இருக்குது. சுயேட்சை கட்சிகள் இந்த முறை அதிகமாக இருக்குது. வெள்ள மாற்றம்னு தெரிஞ்சும் கேட்டாங்க, அவங்கள நிராகரித்து விட்டா புறவும் வந்து கேட்டாங்க. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த தேர்தலில் செந்தில்நாதன் மயூரனுடைய பிரச்சார உத்திங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கா? குறிப்பாக நான் சொல்றேன் உங்களுக்கு, மயூரன் இந்த முறை வந்துடுவார், வின் பண்ணிடுவார்ன்ற ஒரு பிரச்சாரம் மட்டும் தான் ஓடிக்கொண்டது. அதனால நீங்க கொஞ்சம் உங்களை பிரச்சாரத்தை அந்த வெற்றி கிடைச்சிருந்த ஒரு என்ன மமதையில எதுவும் இருந்தீங்களா? இல்லை, மமதை என்றது இல்லை, அது உண்மைதான். இந்த முறை பரவலாக நான் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக நான் மன்னார் மாவட்டத்துக்குள்ள அறிமுகம் இல்லாத மன்னார் மாவட்டத்துக்குள்ள செல்லிக்க கூட என்னுடைய பெயர் வந்து அங்கே பரவலாக பேசப்பட்டிருக்குது. இப்போ சில இடங்களுக்குள்ள நாங்கள் பேசப்பட்டிருக்கலாம், செந்தில்நாதன் மயூரன் வரக்கூடாது, அடைக்கலாதான் வரணும் அப்படியும் பேசப்பட்டிருக்கேன். இல்லை, இந்த முறை அப்படியான இல்லை, அப்படி வரையில இந்த முறை மயூரன் வரணும் என்ற ஒரு நிலப்பாடு அதிகமாக இருந்தது.
மைரன் பெரோனும் என்ற சொல்லி ஒரு நிலப்பாடு இருந்ததாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவருடைய நிலப்பாடு உண்மையாக இருந்தது. எனக்கு சொன்ன தேர்தல் நேரங்களில் இந்த முறை கட்டாயம் உங்களையும் சேர்த்து கொண்டு தான் பாராளுமன்றத்துக்கு செல்வன் என்ற ஒரு நிலப்பாடு தான் இருந்தது. எங்களுடைய 2 பேருடைய நடவடிக்கையும் அப்படித்தான் இருந்தது. இப்போ எங்கேயுமே நான் பாராளுமன்ற உறுப்பினர்களை விட்டு கொடுத்தோ அல்லது அவர்களுக்கு எதிராகவோ எந்த நடவடிக்கையும் நான் செய்யலை. ஆனால் மக்கள் தான் ஒரு முடிவு கொண்டு எடுத்து விட்டார்கள். இந்த முறை இவங்க ஒருத்தருக்கும் போடுறதில்ல, நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வோம் என்று சொல்கிறது. இப்போ மன்னார் மாவட்டத்தில் நான் போய் பார்த்த இடத்துல எனக்கு அறிமுகம் இல்லாத மாவட்டம், பெரிய அளவில் அறிமுகம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மயூரன் இந்த முறை வந்துடுவாருன்னு. என்னோட செல்ஃபியெல்லாம் எடுத்தாங்க. இல்லை அந்த அப்படியான ஒரு நிலப்பாடு என்னென்னு சொன்னால், நான் என்றது தெரியாமல் என்னுடைய ஆதரவாளர்கள் போய் அந்த நோட்டீஸை காட்டிக்கல. அப்போ நான் அந்த வேலைக்கு இஞ்சால நிற்கிறேன். அப்போ சொல்லப்படுது இவர் மயூரன் இந்த முறை வருவார் என்ற ஒரு நிலப்பாடு இருந்தால். அப்புறம் என்ன கண்ணோன்னே அண்ணன் சொல்லி போட்டு வந்து என்னோட புகைப்படங்கள் எடுத்தது கூட இருக்குது, ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த முறை மயூரன் ஒரு வென்று விடுவார் என்ற ஒரு நிலைமை எல்லா இடத்துலையும் பேசப்படுகின்ற பொழுது போட்டி தான் இந்த தேர்தல் என்றது. அப்போ ஒவ்வொரு வேட்பாளர்களும் தனித்தனியாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்களும் தனித்தனியாக இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. யார் இதில் வெல்லுவோம் என்றதான இங்கே நிலப்பாடு. அதால் நாங்கள் யாரையுமே கோவிக்க முடியாது. இன்னொரு கேள்வி நான் முதல்ல கேட்டிருக்கணும், ஒருவேளை ரொஜன் சரி மயூரன் அரசியலில் என்னை விட சீனியர் அல்லது அனுபவ முதிர்ச்சி உண்டு மயூரனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன ரொஜன் உடன்பட்டால் அந்த பாராளுமன்ற ஆசனத்தை விட்டு கொடுப்பதற்கு செல்வம் அடைக்கலனாலும் தயாராக இருப்பாரா? அது 4வது வருஷம் இல்லை, இப்போ வேணாலும் இல்ல. ஏன் ஒரு இளைஞருக்கு வழிவிட்டா என்ன பிரச்சனை சொன்னா, நாங்க ஆசைப்படணும், ஆனா பேராசைப்படக்கூடாது. எப்படி இது பேராசையா வரப்போகுது? இல்ல, ஒரு தலைவர் 15 ஆண்டு காலம் நீங்கள் அந்த கட்சியின் ஒரு உறுப்பினர். இல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. தேர்தல் என்றது வெறுமனவே நாங்கள் நொமினேஷனை போட்டுட்டு பெறப்படுகின்ற வெற்றி இல்லை. நொமினேஷனோட மட்டும் முடிஞ்சுடாது. நொமினேஷன் இருக்குது, அதுக்கு பிறகு தேர்தல் செலவுகள் என்றது இருக்குது, அதிகமாக இருக்குது. எத்தனையோ பேருடைய உழைப்புகள் இருக்கின்றது. அந்த எல்லாட்ட உழைப்பையுமே அவர் ஒரு இடத்துல போய் நின்ற பிறகு அதை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அது நானா இருந்தாலும் அதுதான் எனக்கு கண்டது. ஒரு விட்டு கொடுக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாக்களிச்ச மக்கள் யோசிச்சிருக்கலாம் தானே, இளைஞர் சமூகத்துக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு வாக்குகள் அளிச்சிருக்கலாம் தானே. ஏன் நாங்கள் பின்கதவால போய் மக்களை சொல்றோம் 15 ஆண்டு காலமா அவருடைய உங்களுடைய தலைவர் இல்ல அவரே யோசிக்க நீங்க மக்களை பத்தி இல்ல அவர் என்ன பிரச்சனை, அது அவருடைய வெற்றி. இப்ப நாங்க 15 வருடம் அவர் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய சமூகத்திற்குள்ள மட்டும்தான் ஒரு அதிகமான ஒரு எந்த விஷயமும் அது போட்டியா அல்லது பொறாமையான்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்குது. இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்க்க போனால் 40 வருஷத்துக்கு மேலே அவர் பாராளுமன்ற உறுப்பினர். அவரை யாரும் 40 வருஷமாக இருக்கிறீங்க தானே விட்டு கொடுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை, சரிதானே? இப்போ எங்களுடைய அந்த சமூகத்துக்குள்ள மட்டும்தான் இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் விட்டு கொடுக்கலாம் தானே. அதை மக்கள் யோசிக்கணும். மக்கள் இந்த முறை வாக்களிச்சிருந்தா நான் நம்பி தானே இல்லையா? அதிகமாக வேணாமே. இன்றைக்கு ஒரு 200 வாக்கு எனக்கு அதிகமாக கிடைச்சிருந்தா இன்றைக்கி நாங்கள் இதில் ஒரு ரொஜன் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பேசு பொருளாக பேச வேண்டிய தேவை இல்லை தானே. 6000 வாக்கு இன்றைக்கு 5500க்கு மேலதிகமாக 6000 நினைக்கிறேன் வவுனியா மாவட்டத்தில் சங்குக்கு விழுந்திருக்கு. 6000 வாக்கு சங்குக்கு விழுந்த இடத்துல 6000 பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கை வவுனியா மாவட்டத்தில் ஒரு இளைஞனாக கேட்குறான், அவனுக்கு நாம் ஒரு வாக்கை போடுவோம்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு மன்னார் மாவட்டம் தேவையில்லை, முல்லைத்தீவு மாவட்டம் தேவையில்லை. வவுனியா மாவட்டத்தில் 6000 பேர் வாக்களித்த அவ்வளோ பேரும் வவுனியாவில் ஒருத்தனுக்கு நாங்கள் வாக்கை போட்டிருந்தா இன்றைக்கு 6000 வாக்குகளோட இன்றைக்கு ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினராக வவுனியா மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கு. இன்றைய பார்க்க போனால் இந்த ரவிகரன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்குகளால் மட்டும்தான் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். முதல் தடவையாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் மாகாண சபை 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் தோல்வியுட்ட பிறகு, இப்போ புலட் கட்சியில் கேட்டு தோல்வியுட்ட பிறகு அவர் தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு கேட்ட முதலாவது பாராளுமன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தை வாக்கு மட்டும் காணும் அவர் வெல்றதுக்கு. நாங்கள் மட்டும்தான் இந்த வவுனியாவில் இருந்து தான் 3 மாவட்டத்தில் வாக்கெடுக்கணும், 3 மாவட்டத்தில் வாக்கெடுக்கணும்னு நாங்கள் அது அந்த ஒரு பிழையான பிம்பத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். வவுனியா மாவட்டத்தில் வாக்களித்தாலே காணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு, மன்னார் மாவட்டத்தில் வாக்களித்தாலே காணும் அங்கே இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு, முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்களித்தாலே காணும். நாங்கள் அப்படி இல்லை.
இந்த முறை 5600 வாக்குன்றது ஒரு பிரதேச சபைக்கான ஒரு 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 வட்டாரத்தினுடைய வாக்கு. அதை கூட வாக்கு அளிக்கல தானே. அப்போ நாங்கள் தேர்தலை எவ்வாறு நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம்ன்றதெல்லாம் இருக்கு. நாங்களும் சொல்லலாம் கருத்துக்களை, பிழையான விடயங்களை நாங்கள் சொல்லலாம். மக்கள் வந்து அதை யார் அதிகமாக சொல்லினோம்ன்றதை மட்டும்தான் மக்கள் பார்க்கணும். இன்றைக்கு ஒரு 200 வாக்கு விழுந்திருந்தா இன்றைக்கு நான் 2ஆவது இடத்துல நான் இருந்திருப்பேன். இதில் ரொஜனண்ட பேச பொருளே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், வாய்ப்பு இருக்கும். இப்போ நாம் அவர் வந்து இவ்வளவு தேர்தலுக்காக அவ்வளவு நிதிகளை செலவழித்து அவர்களுடைய சொந்தங்கள், அவருடைய உறவுகள், அவருடைய இத்தனை வருட கால உழைப்பு அவ்வளத்தையுமே போட்டு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நாங்கள் இலகுவாக பின்கதவால போயிட்டு அதை விட்டுத்தாங்கன்னு கேட்கறதும் மனிதாபிமானமற்ற ஒரு தலைவன்றது தனக்கு கீழே வர அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழியை காட்டுறது தான் தலைவர். அது ஏற்றுக்கொள். இப்போ அதுக்கான இப்போ வேற கட்சிகளில் பார்க்க போனால் வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்கிறதுன்றதே அறிவு. சரிதானே. இன்றைக்கு தெலுவை பொறுத்த வரைக்கும் முதலாவது தெரிவு வந்து வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தான் கேட்குறேன். இன்றைக்கு நான் அதை வந்து ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் கேட்கின்ற பொழுது என்னுடைய கட்சியால் தான் பிரச்சார நடவடிக்கை செய்யப்பட்டது. போயிட்டு ரவியும் மறைந்த பிரதேச சபை தலைவர் ரவி அவர்களோடு தான் நான் கேட்டிருந்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்துக்கு போகிற வந்து சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தெரியுதில்லை, ஒருத்தருக்குமே உங்களுக்கு தெரியுதில்லை, உங்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியலைன்றது. இன்றைக்கு 10 வருடங்களை கழித்து இன்றைக்கு நான் தெரிகிற மாதிரி ஒரு பேசு பொருளாக இருக்குன்றதை என்னுடைய வளர்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த தேர்தலையே என்ன தெரியாத தேர்தலையே 65,000 வாக்குகள் வவுனியா மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விளைவிக்கல 10,000 வாக்கு. இன்றைக்கு 15,000 வாக்குகள் வரைக்கல 4,600ன்றது பெரிய ஒரு வாக்கு என்ன கட்சிக்கு போடல. அதுதான் நீங்கள் பிரச்சனை. அவங்களோட வாக்கு வங்கி நீங்கள் அப்படியே வச்சிருக்கிறோம். அதில் ஒரு தளம்பலம் இல்லை. நான் சொல்ல போனால் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்குரிய வாக்குகளை வந்து இப்போ போன முறை நடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் 25,000 வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விழுந்தது. அதில் 6,800 வாக்குகள் எனக்கு விழுந்திருக்கு. இன்றைக்கு 6,000 வாக்குகள் விழுந்த இடத்துல 2,200 வாக்குகள் வவுனியா மாவட்டத்தில் விழுந்திருக்கு. அது உண்மையாகவே ஒரு வளர்ச்சி என்று தான் நான் பார்க்குறேன். இதை வந்து நான் வீழ்ச்சி என்று நான் ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். நம்பி வாக்களிச்சிருக்கிறேன். செந்தில்நாதன் மயூரன் கட்சியின் தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறார், விலகி போறார், அல்லது தனியான ஒரு அமைப்பை தொடங்க போறாருன்னு ஒரு கதையில் கொஞ்சம் வந்தது. உண்மையாது மறுக்கிறீங்களா? இல்லை, நான் அதிருப்தியில் இருக்கிறத ஏற்றுக்கொள்றீங்களா? அதிருப்தி என்றது தேர்தலுக்கு பிறகு வந்து அதிருப்தி என்றது கட்சி தலைமை மீது தானாண்டு இல்லையே, என் மீது கூட இருக்கலாம். இல்லாட்டி இந்த தேர்தலில் நடந்த எதிர்பாராத ஒரு நம்பிக்கையோட என்னடா 2020 தேர்தலில் 9,800 வாக்குகள் பெற்ற போது கூட நான் அடுத்த நாள் ஒரு சாதாரண வளமையான ஒரு நடவடிக்கைக்கு நான் சென்றுட்டேன். அது எனக்கு பெருசாகவே தெரியும். ஆனால் இந்த முறை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி போய் இந்த முறை தேர்தல் தோல்வின்றதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. என்னால் அந்த இடத்துல இருந்து வெளியே வாரத்துக்கு அல்லது வீட்டை விட்டு வெளியே வாரத்துக்கே எனக்கு 2 கிழமைக்கு மேலே எடுத்துச்சு. போன முறை நான் சாதாரணமாக தோல்வி என்றது பிறகு கூட நான் வெளியே வளமையான நடவடிக்கை செஞ்சேன். ஆனால் இந்த முறை வீட்டை விட்டு வெளியே வாரத்துக்கு இந்த சமூகத்துக்குள்ளே முகம் கொடுக்குறதுக்கு எனக்கு 2 கிழமை எடுத்துச்சு. இந்த தேர்தல் முடிவுகள்லேருந்து என்ன பார்க்குறதுக்கு அதுதான் இந்த ஒரு அப்படி கட்சியை விட்டு போய் ஆரம்பிக்கிற அளவுக்கு நான் இன்னும் வளர இல்லை. கட்சியை விட்டு போய் இன்னொரு அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு அதே நேரம் என்னுடைய முடிவு என்னன்னு சொன்னால் இருந்தால் ஒரு இடத்துல இருந்துடணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு நிம்மதியான அல்லது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த கட்சியை விட்டு நான் இன்னொரு கட்சிக்குள்ளே நான் போவனா இருந்தால் நான் அங்கே வந்து அறுவரடியாக தான் நான் போகணும். நீங்களே அந்த கட்சியை உருவாக்கினால் அல்ல உங்களுடைய தலைமையில் நான் சொல்கிறேன், ஒரு இளைஞர் சமுதாயத்தில் குறிப்பிட்ட அளவு ஒரு சமூகத்தில் காணப்படுற அடையாளம் காணப்படுற இளைஞர்கள் செந்தில்நாதன் மயூரனை தலைமையாக கொண்டு ஒரு அமைப்பையோ இல்லை ஒரு கட்சியோ உருவாக்கும் வவுனியாவை பேஸ் பண்ணி அப்படின்ட்டு சொன்னால் அந்த தலைமையை மயூரன் ஏற்பாரா அல்ல அதுக்கு நடவடிக்கை மயூரன் ஆரம்பிப்பாரா? இல்லை. அப்போ பயப்படுறீங்களா? இல்லை, நான் பயப்படையில. நான் அப்படியான ஒரு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு சுயேட்சை குழு ஒரு உதாரணத்துக்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வியுற்றது தமிழ் சமூகம் மட்டும்தான். இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் இந்த முறை தேர்தலில் தோல்வியுற்றது தமிழ் சமூகம். முஸ்லீம் சமூகம் சுயேட்சையாக எந்த வேட்பாளரையும் போட இல்லை. அவர்களுடைய வாக்குகளை சரியாக பயன்படுத்தி அவர்களுடைய தலைவர்கள் தோக்கலையே. சிங்கள மக்களுடைய பார்க்க போனால் அங்கே சிங்கள பிரதித்துவம் வந்து தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய தலைமைத்துவத்தை எங்களுடைய தலைவர்கள் தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் வந்து
அதிகமான சுயேட்சைகள் கொண்டது. இப்போ நாங்கள் புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்க போகின்றோம் என்றது எங்களுடைய பிரதித்துவத்தை நாங்களே இல்லாமல் செய்யறதுக்கான ஒரு வேலைப்பாடு தான் இருக்குது. இதுதான் கடைசி கட்டம் என்று சொன்னார், அதை தாண்டி ஒரு கட்டமே இல்லை. அப்படி இல்லை. இந்த முறை தேர்தல் இவ்வளவு காலமும் இருக்கிற மாதிரி ஒரு தேர்தல் முடிவுகள் அல்ல. இந்த முறை பல விடயங்களை சொல்லி இருக்கின்றது. மக்கள் சொல்லி இருக்கின்றார்களா அல்லது மக்களுடைய மனங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த முறை தேர்தல் எல்லாருக்கும் ஒரு படிப்பு. எப்படி மக்களை சந்திக்க வேண்டும், எவ்வாறு மக்களுடைய தேர்தல் வியூகங்கள் அமைக்க வேண்டும் என்பதிலே இந்த முறை தேர்தல் சொல்லி இருக்குது. அதால் நிச்சயமாக மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் அல்லது மக்களினுடைய கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் இந்த முறை எல்லாத்தையும் சரியாக வழிநடத்தி இனிவரும் காலங்களில் புதிய ஒரு அமைப்புகளை உருவாக்காமல் இருக்கின்ற அமைப்புகளே ஒரு தமிழ் மக்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு விடயமாக இருக்கும்ன்றது தான் எனக்கு இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற பல கட்சிகளுக்குள்ள நாமளும் ஒரு புதுசாக ஒரு கட்சியை உருவாக்கி அதில் இருக்கிற வாக்குகளையும் பிரித்து எங்களுடைய இருக்கிற பிரதித்துவத்தையும் இல்லாமல் செய்கிறதுக்கான வேலைப்பாடு தான். இதான் நாங்கள் தேர்தல் நேரத்திலேயே சொல்கிறோமே, சுயேட்சை என்பது எங்களுடைய பிரதித்துவத்தை இல்லாமல் செய்கிறதுக்கான வேலைப்பாடு. அதை நாங்களே தேர்தல் காலங்களில் சொல்லி போட்டு நாங்களே அதை சொல்லக்கூடாது. ஆனால் இன்னொன்று சுயேட்சை இப்போ உதயராசா எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 9,000 வாக்கு கடந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். எமில்காந்தன் எடுத்தால் 6,000 வாக்கு கடந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு சுயேட்சை உறுப்பினர் மயூரனோ யாரோ 3,000 வாக்கு கடந்திருந்தார். அவர்களும் பார்க்க போனால் இப்போ உதயராசா செல்வனம் அடைக்கலாம் அதனை விட அதிகமான வாக்கு வாங்கியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சுயேட்சைகள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறக்காண்டி உங்களை விட அதிகமான வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அவங்க சொல்லலாம் தானே, இந்த சங்கனால தான் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம போனது. இப்ப உங்களை விட அதிகமான வாக்கு வேண்டி இருக்கு அந்த கட்சியில. அதிகமாக வாக்குகளை வெறியினமே ஒழிய வெள்ளினம் இல்லை. வாக்குகளை உடைக்கிறதுக்கான வேலைப்பாடுகளைத்தான் செய்யணுமே ஒழிய அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலைப்பாடுகள் இல்லை. இல்லை, அந்த இடத்துல முரண்படுறேன். என்னென்றால் அவங்க அதிகமான வாக்க வேண்டி இருக்காங்க. 9,000 வாக்குகள்கிட்ட கடந்திருக்கு. 6,000 வாக்குகிட்ட எமில்காந்தன் அவங்களும் கடந்திருக்காங்க. அவங்க சொல்லலாம் தானே, உங்களை ஒரு சுயேட்சை குழு மாதிரி நீங்கள் என்ன பதிவு செய்யப்பட்ட கட்சி, அவங்க பதிவு செய்யப்படாத ஒரு சுயேட்சை கட்சி. உங்களுடைய கருத்துக்களிலேயே சொல்றீங்க வாக்குகளை வாங்குகிறார்கள் என்று விளங்குது. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே உங்களுடைய கேள்வியே, வாக்குகளை வாங்குகின்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது இங்க ஏழ்மையை பயன்படுத்தி வாக்குகள் விலைக்கு விற்கப்படுகிறது. அதால தான் நீங்கள் வன்னி மாவட்டத்தில் அதிகமான தேசியம் சார்ந்த பிரதித்துவம் இல்லாமல் போகுது. சில கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய சுயேட்சை குழு எல்லாம் தேசியம் இல்லை. நீங்கள் யாரை சொல்றீங்க? தேசிய உதயராசா சொல்றேன், சரி எமில்காந்தனை சொல்றேன், யார் ஐக்கிய தேசிய கட்சியில முன்னாள் வன்னி மாவட்ட மயூரனை சொல்றேன். யாரும் தேசியம் இல்லைன்னு சொல்றீங்களா? அவர்கள் எந்த தேசியம் என்று சொல்றீங்க நீங்க? இப்போ அவங்க இப்போ உதயராசா எல்லாம் சொல்ல போனால் அவரும் ஒரு ஆயுத கட்சியில இருந்தவர், டெலோல தானே இருந்தவர் ஆரம்பத்தில். அப்ப அந்த நேரம் இருக்கிற நேரம் அவருக்கு தேசியம் இருக்கு, இப்ப தேசியம் இல்லையா? அவங்களோட வாக்கு பொறாமையில் சொல்றீங்களா? இல்ல, அப்படியே இல்லை. இப்ப எல்லாருமே இதுல நீங்கள் சொல்லப்பட்ட எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். இதுல சொல்லப்படுற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அரசியல் இந்த கருத்துக்களும் ஒரு இதான ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து தான். அதெல்லாம் யாரும் எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அவங்களும் இல்ல, இது இந்த எல்லாருமே இந்த நண்பர்கள் தான். ஆனால் தேர்தல்ன்றது வேற, பழக்கம்ன்றது வேற. ஆனால் அவர்கள் வென்றிருந்தார்கள்னா வேறு விஷயம். இப்போ ஒரு எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு விடயத்தில் நாங்கள் வெற்றி பெறாத வரைக்கும் வீண் முயற்சி என்று சொல்லுவார்கள், வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் சுயேட்சையாக இருந்த அர்ஜுனாவை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அவரை எல்லாரும் போட்டுற மாதிரி அவங்க அப்படியான ஒரு ஆள் வேணுமென்று சொல்லி இருக்கிற நிலைப்பாடுகளும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களை வளர்த்து கொள்றதை பொறுத்து தான் ஒருத்தருடைய நிலைப்பாடுகள். ஆனால் அர்ஜுனான்ற ஒரு வளர்ச்சின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இத்தனை வருடத்தில் ஒரு சுயேட்சை வென்றிருக்கிறன்று தானே அவர் தான். இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்க போனால் மக்கள் தலைவர்களை எதிர்பார்க்கல, கதாநாயகர்களை மட்டும்தான் எதிர்பார்க்க. ஹீரோ அந்த உடனடியாக செய்யக்கூடிய அப்படியான ஒரு ஹீரோக்களை தான். அப்படித்தான் இப்போத்தைய ஜனாதிபதியும் இருக்கிற, அப்படித்தான் அர்ஜுனாவும் இருக்கிற, அப்படியான ஒரு நிலப்பாடு தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்குன்றது தெரியல. மயூரனால ஹீரோ ஆக முடியாம இத்தனை வருஷ வாழ்க்கையில் 15 வருஷத்தில் 15 வருஷ வாழ்க்கையில் முதல் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? வன்னி மாவட்டத்தில் அப்படி ஹீரோவாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாத பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? எவ்வளோ விஷயம் இருக்கு பார்க்க கூட. இந்த மாக்கள்ல பாத்ரூம் இல்லை, மரக்கறி மாக்கில் பாத்ரூமே இல்லை, அதையும் கழிச்சிருக்கலாம். இல்லை, கடைசியாக தேசியம் கதைச்சிட்டு கடைசியாக கொண்டு வந்து மார்க்கெட்டில் பாத்ரூம் இல்லைன்னு முடிச்சிங்க. பார்த்தீங்களா? இல்லை, தேசியம் வேற, அடிப்படை வசதிகள், அடிப்படை தேசியம் அப்படின்னா இல்லை.
அப்படின்னா நான் ஆயுதத்துறை போராடுவாங்க சொல்றேன். அடிப்படை பிரச்சனை எப்படி தேதி இன்னொன்று நீங்கள் அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்கிற ஒரு தேசியத்தை பசிச்சிருக்கிற தேசியத்தை அடிஞ்சுதான் அனுப்புவோம். இல்ல மார்க்கெட்டுக்குள்ள இல்லையென்று சொல்றீங்க. அது நேரம் வவுனியா பஸ் நிலையத்துல இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடைகளுக்கும் உண்மையான ஒரு மலசல கூடம் இல்லத்தானே. அதுவும் கட்டண கழிப்பறை அது நகரசபையினுடைய வருமானத்துக்காக கொண்டு செல்லப்படுற நிலப்பாடு தான் இருக்கு. இங்க கடையா தனியா பாத்ரூம் கட்டுறதுக்கு இட வசதி இருக்காங்க. அல்லையே அவ்வளவு பெரிய வர்த்தகர் கட்டியிருக்கலாமே. செந்திலாத மயூரன் தலைவர் கட்டி கொடுத்துருக்கலாம் தானே. என்னத்துல என்ன ஏன் கட்டி கொடுக்க பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டது தானே. இடவசதி என்றது ஒரு விஷயம். ஒருவேளை அதை செய்திருந்தால் மயூரன் அங்க போய் காய்ச்சிருக்கலாமா இல்லையா? எங்களுடைய தலைவர் கட்டி தந்திருக்காரு, உங்களுக்காக குரல் கொடுக்குறாரு. நான் அந்த மலையில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். யாரோ ஒரு டெய்லர் ஒரு ஆள் போட்டிருந்தவர். அப்படியே மழை தண்ணியெல்லாம் வருது. மழை தண்ணி இத்தனை காலம் இருந்து அது ஒருவேளை செல்லும் அடைக்கலாம் அதனோ யாரோ ஒரு ஆள் செய்து கொடுத்திருந்தால் தைரியமா கேட்டிருக்கலாம் தானே. மயூரன் எங்களுடைய தலைவர் செய்திருந்தார், ஏன் உங்களால தைரியம் போயிட்டு வாக்கு கேட்டிருக்கலாம் தானே. அங்கே அவர்கள் மண்ணில் மாறி இருக்கலாம் தானே. அங்க நீங்க கதாநாயகன் ஆகி இருக்கலாமா இல்லையா? நீங்க எல்லாருமே என்ன பிரச்சனை சொன்னா மெகி நூடுல்ஸ் மாதிரி டக்கண்டு கதாநாயகனாக அப்படிதான் அர்ஜுனா வாரான்னு சொன்னார். அர்ஜுனா வாரான்னு அவர்களுடைய அந்த நிலைமைன்றது அது வேற. சரிதானே. இங்க வவுனியா மாவட்டத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையாளுறதுன்றது மிக ஒரு கடினமான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்சி அரசியல் கட்சின்றது எல்லாருக்கும் ஒரு பின்புலத்திலையும் இருக்குது. எனக்கு வடிவா ஞாபகம் இருக்குது, வவுனியா பஸ் நிலையத்துக்குள்ள முதல் ஒரு நிலப்பாட்டில் எனக்கும் ஒரு அரச ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு சின்ன 2 பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை. நிறுவனத்துக்கு இல்லை, நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் பிரச்சனை வந்தது. அது வாய் தர்க்கம் எல்லாம் போயில்லை. ஆனால் நாளை அந்த பஸ் ஸ்டாண்ட் அதை கொண்டு போனோன்னு பஸ் ஸ்டாண்டை மாற்றி கொண்டு போனோன்னு மயூரன் தான் கொண்டு போனதுண்டு பழையான வதந்திகளை கூட இங்கே சொல்லப்பட்டது. அதால் இப்போ சரியான தரவுகளோடு தான் நாங்கள் எந்த விடயத்தையும் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சும்மா போய் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையுமே நாங்கள் அந்த தொட்டு பார்க்க முடியாது. ஆழமான விடயங்களோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் இனிவரும் காலங்களில் அன்று சொன்னால் அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கூட கேட்கலாம். ஆனால் கேள்வியாதான் இல்லை, இவ்வளோ நாளாக உள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அடிப்படை பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ முதல்ல அவைண்ட குரல் ஒலிக்கணும். இப்போ நாங்கள் இருக்கிற எங்களுக்கே ஒன்றும் ஆகலை, இவருக்கு எங்கே குத்துதண்டு கேட்குற நிலைமை இருக்கும். முதல் அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் முதல் சொல்லணும். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை அப்படி சொன்னால் அந்த பிரச்சனையை நீங்கள் யார்கிட்ட கொண்டு போகணுன்றது இருக்குது. இப்போ நாங்களாக போய் அது விஷயத்தை கொண்டு போய்க்கலாம். அது ஒரு அரசியல் மாதிரி கொண்டு போகிற நிலைமை இருக்குது. இன்றைக்கு வவுனியாவில் இருக்க போனால் இன்றைக்கு நடைபாதை வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நடைபாதை வியாபாரத்தில் நடந்து போகிற அளவுக்கு இடமில்லாத அளவுக்கு கடையில் தான் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதை நாங்கள் கதைக்க போனால் அங்கே ஒரு பிரச்சனை ஒரு அரசியல் ரீதியாக இப்போ நான் கதைக்க போய்க்க அவர்களுக்கு சார்பான அரசியல் கட்சிகள் இதை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்க ஒரு அரசியல் போராட்டமாகத்தான் இது ஒரு மாறுபட போகுது. இப்போ நடைபாதை வியாபாரம் இப்போ வர்த்தகர்கள் சொல்லினோம் நாங்கள் காசுகளை கட்டி ஜூசிக்கு காசுகளை கட்டி நாங்கள் வர்த்தகம் செய்கிறோம். இப்போ எங்களுடைய வருமானத்தை குறைக்கிற ஒரு நடவடிக்கையாக அது இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் அதில் போய் தலையிட்டு அதை நாங்கள் எழுப்புங்கன்னு சொல்ல போனால் அங்கேயும் ஒரு அரசியல் உங்களுக்கே தெரியும் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ சில விடயங்களில் பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாதுண்டு இல்லை, நாங்கள் மோதல்கள் விடக்கூடாதுன்றதுக்காக கூட நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம். சில விடயங்கள் எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்குது. 2 தேர்தல், மாகாண சபை தேர்தல், போன முறை பாராளுமன்ற தேர்தல், இந்த முறை பாராளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலும் கேட்டுட்டீங்க. இனி அடுத்த ஒரு தேர்தல் தான் மயூரனுக்கு வாழ்வாசாவ போராட்டம். அதுக்கு பிறகு இந்த உதயராசா மாதிரி எல்லா தேர்தலும் கேட்கிறார். அவர் தோற்று போன ஒரு அரசியல்வாதிங்கிற ஒரு கதை ஒன்று வருது, சரியா? ஆனால் அவர் வாக்கு அதிகரித்து கொண்டு தான் போகுது. அந்த எல்லாம் மயூரனுக்கு ஏற்பட்டுமா? இல்லை, அப்படியான ஒரு நிலைமை என்னன்னு சொன்னா என்னுடைய ஒரு வெற்றி வரைக்கும் இந்த கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு 189 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தேசிய அரசாங்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றதும் இருக்குது. இன்றைக்கு அவரை பெரிய விஷயமாக கதைக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய தோல்வியை யாரும் கதைக்கலை. எவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றன. அதே போல தான்
நான் எத்தனை தேர்தல்களில் தோத்தாலும் என்ற தோல்வியை மட்டுமே பேசுகின்ற இந்த சமூகம் நிச்சயமாக ஒரு இடத்துல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது அவ்வளோ தோல்விகளையும் மயூரனுடைய விடாமுயற்சி என்று ஒரு வார்த்தையில் முடிப்பார்கள் ஒழிய தோல்வி வரும் வரைக்கும் அது வீண் முயற்சி என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இருக்கும். அது வரையும் ஒரு வெற்றிக்காக நிச்சயமாக போராடிக்கொண்டே தான் இருப்பேன். நான் கேட்குறேன், இப்போ வன்னிய மையப்படுத்தி இருக்க ஒரு சில கட்சிகள் இருக்கு. உங்களோட டெலோ இருக்கு, டெலோ பறந்துபட்டு இருந்தாலுமே செல்லம் அடைக்கலான்னு ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி வினோன்னு இருக்கிற, அடுத்தது உதயராசா இருக்கிற, அப்புறம் சுயேட்சையில் கிட்ட எமில் காந்தன், மயூரன் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. அதையெல்லாம் ஏன் இந்த வன்னிய ஒரு மையப்படுத்தி ஒரு கட்சியா ஒரு குடைக்குள்ள கொண்டு வர முடியாதா? இல்ல, கொண்டு வர முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா போட்டி பெறாம தலைமைத்துவ பிரச்சனை இல்லை. இப்ப ஒவ்வொரு கட்சிகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கிறது. இதுதானே இப்ப நீங்க சங்க வீட்டோட இணைக்க பார்க்கலாமே ஒழிய வேற கட்சிகளோட இணைக்க கடைசி மட்டும் முற்பட முடியாது. நீங்க வந்து வாக்குக்காக அரசியல்னு சொன்னா நாங்கள் அப்படின்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தியோட இணையலாம் தானே, வாக்குகள் அது அவைக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை. ஒவ்வொரு கட்சிகளுடைய கொள்கைகள் வேறு, ஒவ்வொரு கட்சிகளுடைய நோக்கங்கள் வேறு. இன்றைக்கு வந்து புலட்டாக இருக்கலாம், அல்லது டெலோவாக இருக்கலாம், அல்லது இபிஆர்எஃபாக இருக்கலாம், நாங்கள் முதல்ல சைக்கிளாக இருக்கலாம். அவர்களெல்லாம் தமிழ் தேசியத்தின் பால் மக்களுக்காக வெளிக்கிட்டார்கள். தமிழ் தேசியத்தின் பால் மக்களுடைய உரிமைகளுக்காக யாருமே அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்க இல்லையா? இதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிரதி அமைச்சராகவும் இருந்திருக்கு சந்திரிகாண்ட காலத்திலே. ஏதோ தெரியும். சிவசக்தி ஆனந்தனும் அதே மாதிரி தான் பிரதி அமைச்சராக எல்லாம் இருக்கே. இல்லை நான் நினைக்க வேறு ஏதோ ஒரு அரசாங்க தரப்ப ஒரு எல்லாரும் அவங்க மட்டும் என்ன தேசியம். அப்போ இந்த கட்சியெல்லாம் தேசியமே இல்லை, சங்கும் வீட்டில் கேட்குறவங்க தான் தேசியம். தேசியம்ங்கிற தனி சொத்தா? தேசியம்ன்றது தனி சொத்துன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு உதயண்ணையா இருக்கட்டும், அல்லது எமில் காந்தனா இருக்கட்டும், அல்லது வேற நீங்க சொல்ற கட்சிகள் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலோட தான் இயங்கினோம். அவர்களது கொள்கைகளை விட்டு விட்டு இங்க வந்து சேர போறது இல்லை. இப்ப இரு கட்சிகள் கேட்கறதுன்றது அவர்களுடைய நோக்கங்களோட தான் வேறுபடுது. இப்போ எங்களுடைய நோக்கங்கள் வேறு, அவர்களுடைய நோக்கங்கள் வேறு. அதை வந்து நாங்கள் சேர்த்து பார்க்க முடியாது. சில வேளைகளில் அவர்களை சேர்க்கணும்னா கூட அவர்களே விரும்ப மாட்டார்கள். அவங்களும் ஒரு சமரசத்துக்கு உடன்படுறதுக்கான மனநிலை அவங்கள்ட்ட இல்லைன்னு இல்லை. இல்லை, ஒருவேளை இருந்தால் எல்லாம் உடன்பட்டு செயல்படுவார்கள். அந்த முயற்சியை எடுக்காம எப்படி சொல்லுவீங்க? முயற்சியை சரி விடுவோமே. அடைக்கலாதன் கால செந்தில்நாதன் மயூரன் எடுக்கிறார். செந்தில்நாதன் அந்த மயூரன் விட்டுக்கிற அண்ணன் வாங்க, உதயண்ணா வாங்க, எமில் அண்ணா வாங்க, மற்ற நடராஜா எம்பி இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. அதில் சின்ன சின்ன இளைஞர்கள் இருக்காங்கல்ல, வாங்க ஓகே தம்பி எல்லாம் ஒன்றுதுன்னா விட்டு கொடுப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு போவோம் அப்படின்றத செந்தில்நாதன் மயூரன் அந்த முயற்சி எடுக்கிறாரா? எடுத்து தோற்று போகிற வேறு விஷயம். எடுப்பாரா அந்த விஷயத்த? இல்லை, நீங்கள் நான் அந்த அளவு தூரத்திற்கு இன்னும் இப்போ கட்சின்றது தனி ஒருவருடைய நிலைப்பாடுகள் இல்லை. கட்சி இல்லை, நான் பொதுவான விஷயம் பண்ணா நாங்கள் வேணுமெண்டா இணையலாம். ஓகே, கட்சிகளாக இணையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் வேணுமெண்டா சொல்லலாம், வாங்க தம்பி வாங்க ஒரு பின்னரம் காய்ப்போம், நீங்கள் ஒருக்கா வாங்க, நீங்கள் வாங்க. நான் அப்படி இணைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசு போகணுமா? வயசு போகணும் என்று சொல்ல வரல, இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு. வாய்ப்பு ஏற்படுத்த பண்ணி தான் அதான் சொல்கிறேன். நீங்களே முயற்சி செய்யக்கூடாது. அந்த திறந்த மனதோட கதைக்கிறதுக்கு நீங்கள் தயாரா? இப்போ நாங்கள் ஒரு ஊடக ரீதியாக நாங்கள் சொல்லுவோமே அவங்களுக்கு, செந்தில்நாதன் மயூரன் இப்போ பிரிஞ்சுபட்டிருக்கிற எல்லாத்தையும் அதை பெரிய ஒரு தலைவர் தான், ஒரு 50 கடந்தவர் தான், எனக்கு அவசியம் இல்லை. ஒரு இளைஞரா ஒரு விஷயம் ஒன்றை பார்க்கணும். இன்றைக்கு நான் ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக, அந்த அமைப்பின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு நான் பிரிஞ்சு போறேன். சரியா? நான் பிரிஞ்சு போயிட்டு ஒரு 10 பேரை கூட்டிக் கொண்டு நான் ஒரு அமைப்பா இயங்குறேன். அமைப்பா இயங்கிட்டேன்றதுக்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடு நான் இணை தலைமையாக அல்லது ஒரு கூட்டு கட்சியுடைய தலைவராக வரதுக்கு அப்படியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகே, அவங்க அனுமதியோட மயூரன் இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அடைக்கலநாதன் சமைச்சா நீங்க செய்யறதுக்கு தயாரா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவா, இப்போ ஒருத்தரையும் இணைக்கிற நிலைப்பாடுன்றது இப்போ சங்கும் வீடும் இணையறதுக்கான ஒரு நிலப்பாடு தான் நீங்கள் பேசப்படுமே ஒழிய, நீங்கள் சொல்கிற ஆக்கள் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நான் நினைக்கல. சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை. அது திருத்தவே முடியாது.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு ரணிலும் சஜித்தும் சேர்ந்திருந்தால் இன்றைக்கு அனுரை இல்லை சரிதானே. இன்றைக்கு சங்கம் வீடும் சேர்ந்திருந்தால் தேசிய மக்கள் சக்தியில் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இல்லை, இலங்கைன்னு சொல்ல மாட்டேன், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இல்லை சரியா. மற்றது எங்களோட கட்சிகளுக்குள்ளேயும் என்னென்னு சொன்னால் தூர நோக்கு அன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிள்ளையா சொல்லல, தூர நோக்குன்றது வந்து சரியாக கணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னாடா இப்போ வடக்கு கிழக்குகளில் மட்டுமே நாங்கள் எங்களுடைய அரசியலை நாங்கள் கொண்டு செல்கிறோமே ஒழிய தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற இடங்களுக்கு எங்களோட அரசியலை நாங்கள் கொண்டு போகிறது இல்லை. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ புத்தளம் மாவட்டத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள், நீர்கொழும்பு மாவட்டத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள், கண்டியில் இருக்கிறார்கள், மலையகத்தில் இருக்கிறார்கள். அப்போ அன்றைக்கு தலைவர் கட்சியை வளர்த்து 22 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பெரும்பான்மையோடு இருக்கிற பொழுது அந்த நேரம் கட்சியை வளர்த்துருக்கணும். இப்போ வந்து வடக்கு கிழக்கில் ஆசனங்கள் எடுக்கிறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் சாத்தியம் இல்லை, ஆனால் அதை ஒவ்வொரு தலைவர்களும் இனிவரும் காலங்களில் முயற்சிகள் எடுக்கணுமன்றது தான் என்னுடைய என்னடால் வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கட்சிகளுடைய விடயங்களை வந்து விரிவுபடுத்துகிற நிலப்பாட்டில் தான் இருக்கும். அதே போல் தமிழ் தேசிய கட்சிகளும் இப்படியான ஒரு தேர்தல்கள் அண்டு இல்லாமல் அரசியல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்திக்கல அதிகமான வாக்குகளினூடாக அதிகமான ஆசனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறுதியா செந்தில்நாதன் மயூரன் இந்த வன்னி மக்களுக்கும் சரி, வவுனியா சார்ந்த இளைஞர் யுவதிகள், மக்கள், வர்த்தகர்கள் போன்ற அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன? இப்போ தேர்தலில் தோல்வியுட்டம்ன்றதுக்காக நாங்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்களாக மாறிவிடப் போவதில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு என்று சொல்லி வைரபுளியங்குளத்தில் எங்களுடைய அலுவலகம் இருக்கின்றது. நீங்கள் எங்களுக்கு தெரிவுபடுத்துகின்ற பொழுது, அதை தெளிவாக எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அல்லது உங்களுக்கு அந்த ஒரு விடயத்தில் தீர்வு எடுத்து தரத்துக்கு நாங்கள் மும்மரமாக நாங்கள் இருப்போம். இப்போ நாங்கள் தோத்துட்டோம் இவர்கிட்ட என்னத்தை கேட்குறதாண்டி இல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ அவர் ஊடாக பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய விடயங்கள், இப்போ எல்லா விடயத்தையும் இப்போ அரசாங்கத்துக்கு எதிரான விடயங்களை தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்க மாட்டேன். தமிழர்கள் நலன் சார்ந்த விடயத்தை கூட அவர்களால் கதைக்க முடியாது. அவர்கள் கதைக்கிறதா இருந்தால் கட்சிக்கு மேலிடத்துக்கு கேட்டு அவர்கள் சுயமாக ஒரு கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு இயலாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறார். ஒரு அறிக்கை விடையலாது அல்லது மக்களுடைய பொதுவான விடயங்களில் போய் நிற்க முடியாது. அப்போ எந்நேரமும் மக்களுக்காக எந்நேரமும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது, எங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது, நாங்கள் பாராளுமன்றத்திலே சொல்ல வேண்டிய விடயங்களை பாராளுமன்றத்திலும் அல்லது வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே சொல்ல வேண்டிய விடயங்களை வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் நாங்கள் அதை தெரியப்படுத்தி அதற்கான தீர்வை நாங்கள் பெற்றுத்தருவோம். பயம் இல்லாமல் நீங்கள் எங்கள்கிட்ட இவர்கள் எங்கே செய்து தருவார்களோ என்ற அச்சமே கொள்ள தேவையில்லை. நாங்கள் செய்து தருவோம், மக்களுக்கான விடயங்களை நாங்கள் செய்து தருவோம். தோற்றாலும் வெற்றியில் தோற்றாலுமே மக்களுக்கான குரல் செந்தில்நாதன் மயூரன்ட்டு ஒழித்து கொண்டு தான் இருக்கும். நிச்சயமாக இருக்கும். எங்களுடைய குரல் வந்து ஒரு தேர்தலுக்காக இல்லாமல் நாங்கள் இந்த தேர்தல் என்றதை வந்து அரசியல் என்றதை நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் வந்தோம். இந்த விஷயத்தை நாங்கள் செய்யணும்ன்ற ஒரு முதல் வந்து ஒரு தந்தையினுடைய மரணத்துக்கு பிறகு இந்த அரசியலுக்குள்ள வரணும், அவருடைய கனவுக்காக வரணும் என்றிருந்தாலும் இப்போ அந்த அரசியலை வந்து எத்தனை தேர்தல்களை சந்தித்தாலும் வெற்றியை பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு வெற்றியை பெற முடியாமல் வந்தாலும் அந்த ஆசைகளோடு நாங்கள் அதை பயணிக்க ஆசைப்படுறோம். அதால் நிச்சயமாக ஒரு இந்த விடயங்களை நாங்கள் கையாளுவோம்.